முன்னுரை. இது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்னும் புத்தகத்தின் 3ஆம் பதிப்பு. முதல் பதிப்பு 1939 ஏப்ரலில் வெளிவந்தது. அடுத்த 16 ஆண்டுகளில் 3 லட்சம் பிரதிகள் செலவாயின. இரண்டாவது பதிப்பு 1955 வெளியிடப்பட்டது. அது மொத்தம் 11,50,000 பிரதிகளை எட்டியது. இப்புத்தகம் எங்கள் சமூகத்திற்குரிய மூலப்பாடம் ஆகிவிட்டபடியாலும், நிறைய குடிநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் குணமடைய இது உதவியுள்ளபடியாலும், இதில் அடிப்படையான மாறுதல்கள் எதுவும் செய்யக்கூடாது என்கிற மதிப்பிற்குரிய கருத்து ஒன்று உள்ளது. ஆகவே இந்த புத்தகத்தின் 2வது 3வது பதிப்புகளுக்காக திருத்தங்கள் செய்யப்பட்டபோது, முதல் பகுதியில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மீட்பு திட்டத்தை விளக்கும் பகுதியில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. மருத்துவரின் அபிப்பிராயம் என்னும் பிரிவு நமது இயக்கத்தின் மருத்துவத்துறை பேருபகாரியான மருத்துவர் வில்லியம் டி சில்க்வர்த் 1939 முதலில் எழுதிய அதே வடிவத்தில் அப்படியே அச்சடிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பதிப்பில் பிற்சேர்க்கைகள், 12 கோட்பாடுகள், ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உடன் எப்படி தொடர்பு கொள்வது என்பதற்கான அறிவுரைகள் ஆகியவை சேர்க்கப்பட்டன. இதில் முக்கியமான மாற்றம் சுய வரலாறுகள் பிரிவில்தான் ஏற்பட்டது. அது இயக்கத்தின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் விரிவாக்கப்பட்டது. முதல் பதிப்பிலிருந்த பில்லின் கதை, மருத்துவர் பாபின் பயங்கர கனவு, முதல் பதிப்பிலிருந்த இன்னொரு சுய வரலாறு இவை அப்படியே விடப்பட்டன. 3 கதைகளில் பதிப்பாசிரியர் சில திருத்தங்கள் செய்துள்ளார். ஒரு வரலாற்றின் தலைப்பு மாற்றப்பட்டது. 2 கதைகள் புதிதாக திருத்தி எழுதப்பட்டு புதிய தலைப்புகளும் கொடுக்கப்பட்டன. 30 முற்றிலும் புதிய கதைகள் சேர்க்கப்பட்டன. கதைப்பிரிவு இப்போதுள்ள அதே தலைப்புகளோடு 3 பாகங்களாக வகுக்கப்பட்டது. 3ஆம் பதிப்பின் பாகம் 1 ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் முன்னோடிகள். இது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பெரிய புத்தகத்தில் இந்த புத்தகத்திற்கு ஆல்கஹாலிக்ஸ் உறுப்பினர்கள் வைத்துள்ள செல்லப்பெயர் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ள மாற்றங்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம்தான். இப்போது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் உள்ள உறுப்பினர்களை பற்றிய விவரத்தை திட்டவட்டமாக கொடுத்து, அதன் மூலம் மேலும் பல குடிநோயாளிகளுக்கு இந்த நற்செய்தி கிடைக்க செய்வதே அது. உங்களுக்கு குடிப்பிரச்சனை ஏதாவது இருந்தால் இங்குள்ள 44, இது மூலப்பதிப்பில் உள்ள கணக்கு. இந்த தமிழ் பதிப்பில் அந்த 44 கதைகளில் சில கதைகளே இடம்பெறுகின்றன. சுய வரலாறுகளை படிக்கும்போது ஒரு கணம் நின்று, ஆம், எனக்கும் அதுபோலவே நேர்ந்தது என்றோ, அல்லது அதைவிடவும் முக்கியமாக, ஆம், நானும் அப்படித்தான் உணர்ந்தேன் என்றோ, அதனினும் முக்கியமாக, ஆம், இந்த மீட்பு திட்டத்தின் மூலம் நானும் வெற்றியடைய முடியும் என்று நம்புகிறேன் என்றோ நினைப்பீர்கள் என்று நம்புகிறோம். முதல் பதிப்பிற்கு எழுதிய முகவுரை. 1939 முதல் அச்சிடப்பட்ட முதல் பதிப்பில் காணப்படும் முகவுரை இது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஆகிய நாங்கள் நம்பிக்கைக்கே இடமில்லை என தோன்றிய மன உடல் நிலையிலிருந்து குணமடைந்தவர்கள். நாங்கள் குணமடைந்தது எவ்வாறு என்பதை பிற குடிநோயாளிகளுக்கு தெளிவாக விளக்குவதே இப்புத்தகத்தின் முக்கிய நோக்கமாகும். இப்புத்தகத்தை படித்தாலே போதும், அவர்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். வேறு சான்றுகள் தேவையில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே தரப்பட்டுள்ள எங்கள் அனுபவங்கள் குடிநோயாளிகளை எல்லோரும் நன்கு புரிந்து கொள்ள உதவும் என்று நினைக்கிறோம். அவர் ஒரு குடிநோயாளி என்பதை பலர் புரிந்து கொள்வதில்லை. மேலும் எங்கள் வாழ்க்கை முறை எல்லோருக்கும் நன்மை செய்யும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்.
எங்கள் பெயரை தெரியப்படுத்தாது இருப்பது அவசியம். ஏனென்றால் இந்த புத்தகம் வெளிவருவதன் மூலம் நேர்முகமாக உதவி நாடுவோரின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம். நாங்கள் வெகு சிலரே இருக்கிறோம். எங்களால் அவ்விதம் உதவி கேட்பவர்களை சமாளிக்க முடியாது. எங்களில் பெரும்பாலோர் வியாபாரிகளும் தொழில் செய்பவர்களும் ஆவோம். எங்களால் எங்கள் தொழிலை கவனிக்க முடியாது போய்விடும். குடிநோயாளிகளுக்காக நாங்கள் செய்து வரும் வேலை ஓய்வு நேர வேலையே என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். குடிநோயை பற்றி பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அல்லது பத்திரிகைகளில் எழுதும்போதும் தங்கள் சொந்த பெயர்களை சொல்லாமல் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸை சேர்ந்த ஓர் உறுப்பினர் என்று மட்டுமே தங்களை பற்றி குறிப்பிடும்படி எங்கள் இயக்கத்தை சேர்ந்த எல்லோரையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகையாளர்களையும் எங்களுடைய இந்த வேண்டுகோளுக்கு இணங்குபடி மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். இல்லையென்றால் அது எங்கள் வேலைக்கு மிகவும் தடங்கலாக இருக்கும். எங்கள் அமைப்பு வழக்கமாக மற்ற அமைப்புகளைப் போன்றதன்று. இதற்கு சந்தா போன்றவை கிடையாது. இதில் உறுப்பினராவதற்கு குடியை விட வேண்டும் என்றும் மனப்பூர்வமான விருப்பம் ஒன்றே போதுமானது. நாங்கள் எந்த குறிப்பிட்ட சமயத்தையோ சமய பிரிவையோ சேர்ந்தவர்கள் அல்ல. அவற்றுள் எதையும் எதிர்பார்ப்பவர்களும் அல்ல. துன்பப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். இந்த புத்தகத்தை படித்து பயனடைந்தவர்கள், குறிப்பாக மற்ற குடிநோயாளிகளுக்காக வேலை செய்கிறவர்கள், தங்கள் அனுபவங்களை பற்றி எங்களுக்கு எழுதுவதை வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்ய தயாராக இருக்கிறோம். அறிவியல் கழகங்கள், மருத்துவ சங்கங்கள், சமய அமைப்புகள் மேலும் எங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் கேட்கும் தகவல்களை தர காத்திருக்கிறோம். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் 2வது பதிப்பிற்கு எழுதிய முகவுரை. இந்த முகவுரையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 1955 இயக்கம் இருந்த நிலையை குறிக்கும். 1939 இப்புத்தகத்திற்கு முதல் முகவுரை எழுதிய பின்னர் ஒரு பெரும் அற்புதமே நிகழ்ந்திருக்கிறது. முதல் அச்சான இப்புத்தகத்தில் இந்த நம்பிக்கையை வெளியிட்டோம். பிற இடங்களுக்கு பயணம் செய்யும் ஒவ்வொரு குடிநோயாளியும் தான் போய் சேரும் இடத்தில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் இயக்கம் ஒன்றிருப்பதை காண்பார். ஏற்கனவே 2 பேர், 3 பேர், 5 பேர் என்று நாங்கள் மற்ற சமூகங்களிடையே தோன்றியுள்ளோம். இந்த புத்தகத்தை முதன்முறையாக வெளியிட்டதற்கும் 1955 2ஆம் பதிப்பு வந்ததற்கும் இடையே 16 ஆண்டுகள் கழிந்துள்ளன. இந்த குறுகிய காலத்தில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் கிட்டத்தட்ட 6000 குழுக்களாக பெருகியுள்ளன. அவற்றை சேர்ந்த குடியிலிருந்து மீண்ட உறுப்பினர் தொகை 1,50,000 விட மிக அதிகமாகிவிட்டது. ஐக்கிய அமெரிக்காவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் கனடாவினும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குழுக்கள் இருக்கின்றன. பிரிட்டிஷ் தீவுகள், ஸ்காண்டினேவியன் நாடுகள், தென் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, மெக்சிகோ, அலாஸ்கா, ஆஸ்திரேலியா, ஹவாய், இங்கெல்லாம் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் இயக்கங்கள் நன்கு செயல்பட்டு வருகின்றன. மொத்தத்தில் 50 அந்நிய நாடுகளிலும் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பிரதேசங்களிலும் நல்ல முறையில் தொடக்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆசியாவில் இப்போதுதான் சில உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இது ஆரம்பமே, பெரியதொரு எதிர்காலத்திற்கான அடையாளமே எனச் சொல்லி பல நண்பர்கள் எங்களுக்கு உற்சாகமூட்டுகின்றனர். முதல் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குழுவாக சுடர் விட்டெறிந்த தீப்பொறி ஓஹியோவை சேர்ந்த அக்ரான் என்னும் நகரில் 1935 ஜூன் மாதத்தில் ஒரு நியூயார்க் பங்கு தரகருக்கும் ஒரு அக்ரான் மருத்துவருக்கும் இடையே நடந்த பேச்சின் போது தெரிந்தது. 6 மாதங்களுக்கு முன்னால் அந்த தரகர் திடீரென பெற்ற ஒரு ஆன்மீக அனுபவத்தின் மூலம் குடி வெறியிலிருந்து விடுதலை பெற்றிருந்தார். அந்த நாளைய ஆக்ஸ்போர்டு குழுக்களோடு தொடர்பு கொண்டிருந்த ஓர் குடிநோயாளியை சந்தித்ததை தொடர்ந்து
அவருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. நியூயார்க்கை சேர்ந்த குடிநோய் விஷயத்தில் நிபுணரான மருத்துவர் வில்லியம் டி சில்க்வர்த் அவருக்கு மிகவும் உதவினார். இந்த மருத்துவரை ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உறுப்பினர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு மகாத்மாவாகவே கருதுகின்றனர். எங்கள் இயக்கத்தின் ஆரம்ப வரலாற்றை பற்றி அவர் எழுதியுள்ளவற்றை அடுத்து வரும் பக்கங்களில் படிக்கலாம். இந்த மருத்துவரிடமிருந்து இந்த தரகர் குடிநோய் எவ்வளவு பொல்லாத நோய் என்பதை அறிந்து கொண்டார். ஆக்ஸ்போர்ட் குழுக்களின் எல்லா கொள்கைகளையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தன்னுடைய தவறுகளை பற்றி பட்டியல் தயாரித்தல், தன்னியல்பிலுள்ள குறைகளை இன்னொருவரிடம் சொல்லுதல், தான் முன்பு தீங்கிழைத்து விட்டவர்களுக்கு ஈடு செய்தல், பிறருக்கு உதவியாக இருத்தல், இறைவன் இருக்கிறார் என்றும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்றும் நம்புதல், இவையெல்லாம் அவசியம் என்பதில் அவருக்கு உறுதியான நம்பிக்கை உண்டாயிற்று. அவருடைய அக்ரோன் பயணத்திற்கு முன்பு அந்த தரகர் பல குடிநோயாளிகளை மீட்க கடினமாக உழைத்திருந்தார். ஒரு குடிநோயாளியால் தான் இன்னொரு குடிநோயாளிக்கு உதவ முடியும் என்ற கொள்கை அடிப்படையில் அவர் வேலை செய்தார். ஆனால் அவர் கண்ட வெற்றி அவரால் குடிபோதைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க முடிந்தது என்கிற அளவில்தான். அந்த தரகர் ஒரு வியாபார விஷயமாக அக்ரான் போனார். அந்த வியாபாரம் தோல்வியுற்றது. அதனால் தாம் மீண்டும் குடிக்க தொடங்கிவிடுவோமோ என்று அவர் பயப்பட்டார். தாம் குடியிலிருந்து மீள வேண்டுமானால் தன்னுடைய மீட்பு செய்தியை இன்னொரு குடிநோயாளிக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை திடீரென அவர் உணர்ந்தார். அந்த குடிநோயாளி அக்ரான் மருத்துவராக வந்து வாய்த்தார். இந்த மருத்துவர் முன்பும் பல தடவைகள் தம்முடைய குடிவெறி பிரச்சினையை தீர்க்க ஆன்மீக முறைகளை கையாண்டு பார்த்திருந்தார். ஆனால் வெற்றி அடையவில்லை. ஆனால் தரகர் குடிவெறியை பற்றிய மருத்துவர் சில்க்வர்த்தின் விவரத்தையும் அதிலிருந்து சொந்த முயற்சியால் மீள முடியாது என்பதையும் எடுத்து சொன்னபோது மருத்துவர் முன்பை விட அதிகமாக முழு மனதோடு ஆன்மீக முறைகளை பின்பற்றினார். அவர் குடிபோதையிலிருந்து மீண்டார். 1950 அவர் காலமாகும் வரை குடிக்கவே இல்லை. இதிலிருந்து ஒரு குடிநோயாளிக்கு இன்னொரு குடிநோயாளி உதவுவதைப் போல் மற்றவர்களால் உதவ முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டது போல் தோன்றியது. அதோடு நிரந்தரமான குணம் கிடைக்க வேண்டுமானால் ஒரு குடிநோயாளி இன்னொரு குடிநோயாளியோடு சேர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதும் இதனால் தெரிய வந்தது. ஆகவே இந்த 2 பேருமே அக்ரான் நகர மருத்துவமனை பகுதிக்கு வரும் குடிநோயாளிகள் குணமாகுவதற்காக தீவிர ஆர்வம் கொண்டு வேலை செய்ய முற்பட்டார்கள். அவர்கள் சந்தித்த முதல் நபர் மிக மோசமான குடிநோயாளி. ஆனால் அந்த குடிநோயாளி உடனடியாக குணமடைந்து ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸின் 3வது நபர் ஆனார். அதன் பின்னர் அவர் ஒரு துளி மது கூட அருந்தவில்லை. அக்ரானில் தொடங்கிய இந்த வேலை 1939 கோடை முழுவதும் தொடர்ந்தது. நிறைய தோல்விகள் ஏற்பட்ட போதிலும் அவ்வப்போது உற்சாகமூட்டும் வெற்றியும் கிடைத்தது. 1935 குளிர்காலத்தில் தரகர் நியூயார்க்கிற்கு திரும்பிய போது முதல் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குழு ஏற்கனவே அவர்கள் அறியாமலேயே உருவாகியதை அந்த நேரத்தில் அவர்களால் உணர முடியவில்லை. 1937 முடிவில் இந்த குழுவை சேர்ந்த உறுப்பினர்களில் பலர் ஓரளவு நீண்ட காலம் குடியின்றி இருந்து விட்டதை கண்டபோது குடி நோயாளிகளின் இருண்ட உலகில் ஒரு புதிய ஒளி பிரவேசித்து விட்டது என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். உடனடியாக நியூயார்க்கில் 2வது சிறிய குழு ஒன்று உருவானது. தவிரவும் மீட்பு திட்டத்தின் அடிப்படையான கருத்துக்களை அக்ரானிலிருந்தோ நியூயார்க்கிலிருந்தோ தெரிந்து கொண்ட குடிநோயாளிகள் ஆங்காங்கே இருந்தார்கள். அவர்கள் வேறு பல நகரங்களிலும் குழுக்களை உண்டாக்க முயன்று கொண்டிருந்தார்கள். இப்போது கஷ்டப்பட்டு தங்களுடைய வேலையை செய்து கொண்டு வந்த குழுக்களை சேர்ந்தவர்கள் தாங்கள் குடிநோயிலிருந்து மீண்ட செய்தியையும் இணையற்ற அனுபவத்தையும் உலகறிய செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று நினைத்தார்கள்.
அவர்களுடைய இந்த உறுதி 1939 வசந்தத்தில் பலனளித்தது. இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அப்பொழுது உறுப்பினர் எண்ணிக்கை ஆணும் பெண்ணுமாக சுமாராக 100 எட்டியிருந்தது. தளர் நடை பயின்று கொண்டிருந்த இந்த இயக்கத்திற்கு இதுவரை பெயர் கிடையாது. இப்போது அது வெளியிட்டிருந்த புத்தகத்தின் பெயராகிய ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்பதே அதற்கும் பெயராயிற்று. கண் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த காலம் முடிந்தது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அதன் பணியின் புதிய கட்டத்தை எட்டியது. புதிய புத்தகம் வெளிவந்ததையொட்டி நிறைய காரியங்கள் நடக்கத் தொடங்கின. புகழ்பெற்ற மத குருவாகிய மருத்துவர் ஹாரி எமர்சன் போஸ்டிக் புத்தகத்தை பாராட்டி ஒரு விமர்சனம் செய்தார். 1939 குளிர்காலத்தில் பர்டி பத்திரிகையின் ஆசிரியர் ஃபுல்டன் கர்ஸ்லர் குடிநோயாளிகளும் இறைவனும் என்னும் சிறிய கட்டுரை ஒன்றை தமது பத்திரிகையில் வெளியிட்டார். இதற்கிடையில் நியூயார்க்கில் ஒரு சிறிய அலுவலகம் திறந்தோம். பத்திரிகையில் அந்த கட்டுரை வெளியானது தான் தாமதம். 800 பேர் தகவல் தெரிந்து கொள்வதற்காக அந்த சிறிய அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டார்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையோடு கவனமாக பதில் சொன்னோம். துண்டு வெளியீடுகளும் புத்தகங்களும் அனுப்பப்பட்டன. ஏற்கனவே குழுக்களில் இருந்த பயணம் செய்யும் வியாபாரிகளுக்கு இந்த புதிய ஆட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். புதிய குழுக்கள் தோன்றின. மற்றொரு விஷயம் எல்லோருக்கும் ஆச்சரியம் உண்டாக்கியது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் செய்தியை நேரில் தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை, தபால் மூலமாகவும் அதை சொல்லலாம் என்று கண்டுபிடித்ததுதான் அது. 1939 முடிவில் 800 குடிநோயாளிகள் குணமடைந்து கொண்டிருப்பதாக கணக்கிட்டோம். 1940 வசந்தத்தில் ஜான் டி ராக்பெல்லர் ஜூனியர் தம்முடைய நண்பர்களுக்கு ஒரு விருந்து வைத்தார். அந்த விருந்தின் போது தங்களுடைய அனுபவங்களை சொல்லுமாறு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உறுப்பினர்களை அவர் அழைத்தார். இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. முன்போலவே விசாரணைகள் வந்து குவிந்தன. பல பேர் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்கிற புத்தகத்தை வாங்க புத்தகக் கடைகளை நாடினார். 1941 மார்ச்சில் உறுப்பினர் தொகை 2000 எட்டியது. அப்போது ஜாக் அலெக்சாண்டர் என்பவர் சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் என்ற பத்திரிகையில் ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்றை எழுதினார். பொதுமக்களிடையே ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பற்றி ஒரு அழுத்தமான நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் விதத்தில் அவர் கட்டுரை அமைந்திருந்தது. அதன் விளைவாக உதவி நாடி வந்த குடிநோயாளிகள் எங்களை மூழ்கடித்து விட்டார்கள். 1941 முடிவில் உறுப்பினர் தொகை 8000 ஆயிற்று. இயக்கம் கனவேகமாக பரவியது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் ஒரு தேசிய அளவிலான ஸ்தாபனம் ஆகிவிட்டது. இப்பொழுது எங்கள் இயக்கம் பயப்படும்படியான கிளர்ச்சியூட்டும் கட்டிளமை பருவத்தை எட்டியது. அதற்கு முன் நின்ற பெரிய சோதனை இது. நேற்று வரை குடிவெறியராக தாறுமாறாக வாழ்ந்து வந்த இந்த ஏராளமான மனிதர்கள் ஒன்று கூடி வெற்றிகரமாக வேலை செய்ய முடியுமா? உறுப்பினர் விஷயமாக, தலைமை விஷயமா, பண விஷயமாக சண்டைகள் வருமோ? அதிகாரத்திற்கும் கௌரவத்திற்கும் போட்டிகள் ஏற்படுமோ? கருத்து மாறுபாடுகளும் உட்பிரிவுகளும் ஏற்பட்டு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பிளந்து போகுமோ? விரைவில் எல்லா பக்கங்களிலும் ஒவ்வொரு குழுவிலும் இந்த பிரச்சனைகள் தோன்றின. ஆனால் முதலில் உடைந்து விடுவது போல் தோன்றிய இந்த அச்சம் தரும் அனுபவத்திலிருந்து ஒற்றுமையோடு இருந்தால் வாழலாம், பிரிந்து சென்றால் மரணம்தான் என்கின்ற உறுதிப்பாடு வந்தது. எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டும், அல்லது குழுக்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என்பதை உணர்ந்தோம். தனி குடிநோயாளிகள் வாழ்வதற்கு வேண்டிய தத்துவங்களை எப்படி கண்டுபிடித்தோமோ அதேபோல ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குழுக்களும் முழு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் இயக்கமும் பிழைத்து வாழவும் திறமையோடு செயல்படவும் தேவையான தத்துவங்களை
நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. எந்த ஒரு குடிநோயாளியான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இயக்கத்தில் சேர அனுமதி மறுக்கக்கூடாது என்றும், எங்கள் தலைவர்கள் தொண்டு செலுத்துபவர்களாகவே இருக்க வேண்டும், ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது என்றும், ஒவ்வொரு குழுவும் சுயேட்சையாக செயல்பட வேண்டும் என்றும், நோய் நீக்குவதை ஒரு தொழிலாக ஆக்கிவிடக்கூடாது என்றும் நாங்கள் நினைத்தோம். எந்தவிதமான கட்டணங்களோ வரிகளோ இருக்கக்கூடாது. அவரவர் மனமுவந்து கொடுக்கும் பணத்தை கொண்டே எங்கள் செலவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். எங்கள் தொண்டு மையங்களிலும் சட்ட திட்டங்கள் மிக குறைவாகவே இருக்க வேண்டும். எங்களுடைய பொது தொடர்பு கொள்கை எடுத்துக்காட்டு மூலம் மற்றவரை கவரும்படியாக இருக்க வேண்டும் என்றும், பத்திரிகைகள், ரேடியோ, டிவி, சினிமா படம் இவற்றிற்கு பேட்டிகள் கொடுக்கும்போது எல்லோரும் தங்கள் சொந்த பெயர்களை வெளியிடாமல் அனாமதேயத்தை காக்கும்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. எந்த சந்தர்ப்பங்களிலும் எந்த ஒரு ஜாதி, மதம், அரசியல் நிறுவனம், அமைப்பு போன்றவைகளுடன் இணையக்கூடாது. சம்பந்தமற்ற விவகாரங்களை எதிர்ப்பதோ ஆதரிப்பதோ கூடாது. இவையே ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸின் 12 கோட்பாடுகளின் சாரமாகும். இந்த தத்துவங்கள் அல்லது கொள்கைகள் எவையும் விதிகளாகவோ சட்டங்களாகவோ கருதப்படாவிட்டாலும் 1950 அளவில் அவற்றை எல்லோரும் ஏற்றுக்கொண்டபடியால் கிளைவ்லாண்டில் நடந்த எங்களுடைய முதல் சர்வதேச மாநாட்டினால் அவை உறுதிப்படுத்தப்பட்டன. இன்று ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் காணப்படும் சிறப்பான ஒற்றுமையானது இயக்கத்தின் பெரிய சொத்தாக உள்ளது. கட்டிளமை பருவத்திற்குரிய எங்களுடைய உள் கஷ்டங்களையெல்லாம் நாங்கள் தீர்த்து வரும்போது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸுக்கு பொதுமக்கள் ஆதரவு மிக வேகமாக பெருகியது. அதற்கு காரணங்கள் 2. குடியை நிறுத்தியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது 1. பல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது இன்னொன்று. இவை எங்கும் எங்கள் மீது நல்லெண்ணத்தை வளர்த்தன. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் சேர்ந்து உண்மையாகவே முயற்சி செய்பவர்களில் 50% உடனேயே குடியை விட்டுவிட்டு பின் அதை தொடாமலேயே இருந்தனர். 25% சில தடவைகள் மீண்டும் சறுக்கி விழுந்து பிறகு அதை விட்டுவிட்டனர். மீதி உள்ளவர்களிலும் தொடர்ந்து ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் இருந்தவர்களிடம் முன்னேற்றம் காணப்பட்டது. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் சில ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு முதலில் எங்கள் மீட்பு திட்டம் வேண்டாம் என்று போய்விட்டார்கள். ஆனால் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் 2/3 பங்கினர். காலம் செல்ல செல்ல திரும்பி வந்தனர். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பெற்ற விரிவான ஆதரவுக்கு இன்னொரு காரணம் நண்பர்களின் தொண்டு. மருத்துவத்துறை, சமயத்துறையிலுள்ள நண்பர்கள், பத்திரிகைகளில் வேலை செய்யும் நண்பர்கள், இவர்களின் தொண்டு. அவர்களைத் தவிரவும் இன்னும் எண்ணற்ற பேர்கள் தொடர்ந்து பயனுள்ள வகையில் எங்களுக்கு உதவினார்கள், ஆதரவு தந்தார்கள், எங்களுக்காக பரிந்து பேசினார்கள். இத்தனை பேரின் ஆதரவு இல்லை என்றால் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் எவ்வளவு வேகமாக முன்னேறி இருக்க முடியாது. மருத்துவத்துறையையும் சமயத்துறையையும் சார்ந்த ஆரம்பகால நண்பர்கள் சிலரின் பரிந்துரைகள் இப்புத்தகத்தின் பின்னால் இடம்பெற்றுள்ளன. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் ஒரு மத ஸ்தாபனம் அல்ல. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் எந்த குறிப்பிட்ட மருத்துவ கருத்தையும் ஆதரிக்கவில்லை. ஆனால் நாங்கள் மருத்துவர்களுடனும் சமயப்பற்று உடையவர்களுடனும் விரிவான அளவில் சேர்ந்து வேலை செய்கிறோம். குடி நோய் பெரியவர் சிறியவர், கல்வி அந்தஸ்து என்றெல்லாம் பார்ப்பதில்லை. ஆகவே அமெரிக்க சமுதாயத்தின் எல்லா வகை மனிதர்களையும் எங்களிடையே காணலாம். தூர தேசங்களிலும் இந்த ஜனநாயக சமத்துவப்படுத்தும் வேலை இப்போது தொடங்கியிருக்கிறது. எங்களிடையே கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட்டுகள், யூதர்கள், இந்துக்கள், ஒரு சில முகமதியர்கள், பௌத்தர்கள் ஆகியோர் இருக்கிறார்கள். எங்களில் 15% மேல் பெண்கள். தற்சமயம் எங்களுடைய உறுப்பினர் தொகை ஆண்டுக்கு 7% கூடிக்கொண்டு வருகிறது. உலகத்தில் குடி நோயாளிகளும் குடி நோயாளியாக
ஆகிவிடக்கூடியவர்களும் சேர்ந்து பல கோடிகள் இருக்கிறார்கள். ஆகவே மொத்த குடிநோய் பிரச்சனையை பார்க்கும்போது இதுவரை நாங்கள் செய்திருப்பது மிகச் சிறிய அளவே. கிளை விட்டு விரிவாக பரந்துள்ள இந்த பிரச்சனையின் ஒரு சிறு பகுதிக்கு மேல் எங்களால் என்றுமே உதவ முடியாது என்று எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு மட்டும்தான் சரியான முறை தெரியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் தங்களுடைய குடிப்பிரச்சனைக்கு இதுவரை விடை தெரியாமல் இருப்பவர்கள் இந்த புத்தகத்தில் ஒரு விடை இருப்பதை காணத் தொடங்குவார்கள் என்றும், கண்டவுடன் புதியதொரு சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும் வெற்றி பாதையில் எங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்றும் நாங்கள் மிகவும் நம்புகிறோம். 3ஆம் பதிப்பிற்கு எழுதிய முகவுரை. 1976 மார்ச்சில் இந்த பதிப்பு அச்சகத்திற்கு போகும்போது உலகம் முழுவதும் உள்ள ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உறுப்பினர்கள் தொகை குறைத்து மதிப்பிட்டாலும் 10 லட்சத்தை தாண்டியிருக்கும். இப்போது ஏறத்தாழ 28,000 குழுக்கள் 90க்கும் அதிகமான நாடுகளில் கூடுகிறார்கள். ஐக்கிய அமெரிக்காவிலும் கனடாவிலும் உள்ள குழுக்களை பற்றிய விவரங்கள் சேகரித்த போது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அதிகமான பெயர்களை எட்டுகிறது என்பதுடன் அதன் செயல் எல்லையையும் விரித்துள்ளது என்பது தெரிய வருகிறது. இப்போது உறுப்பினர்களில் கால்வாசிக்கு மேல் பெண்கள் இருக்கிறார்கள். புதிதாக சேர்பவர்களில் கிட்டத்தட்ட 1/3 பங்கினர் பெண்கள். 7% ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உறுப்பினர்கள் 30 வயதிற்கும் குறைந்தவர்கள். அவர்களுள் பலர் கட்டிளம் பருவத்தினர். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் திட்டத்தின் அடிப்படை தத்துவங்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் குணம் அளித்திருப்பதைப் போலவே பல வகை நாகரிக பாங்கு உடையவர்களுக்கும் பொருந்துவதாக தெரிகிறது. திட்டத்தின் சாரமான 12 வழிமுறைகளை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அவை பின்பற்றும் மீட்பு பாதை முதலில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் உறுப்பினர்கள் கண்ட பாதைத்தான். இயக்க உறுப்பினர் தொகை மிகவும் அதிகரித்தது. இயக்கம் பல நாடுகளில் கிளைகளை பரப்பியுள்ள போதிலும் சாராம்சத்தில் அது பழைய எளிமையோடும் தனி மனிதனை மையமாக கொண்டதாகவுமே விளங்குகிறது. ஒவ்வொரு நாளும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குடிநோயாளி இன்னொரு குடிநோயாளியுடன் தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய நம்பிக்கையை அவனுடன் பகிர்ந்து கொள்கிறான். மீட்பு வேலை தொடருகிறது. 1995 96,000 குழுக்கள் 141 நாடுகளில் செயல்படுகிறது. 21 லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர். மருத்துவரின் அபிப்பிராயம். இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ள குடியிலிருந்து மீள்வதற்கான திட்டத்தை பற்றி மருத்துவ நிபுணர்களின் அபிப்பிராயம் என்ன என்பதை அறிய இப்புத்தகத்தை படிப்பவர் ஆவலுள்ளவர்களாக இருப்பார் என்று ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸை சேர்ந்த நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பட்ட துன்பங்களையும் பின்னர் அவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்றதையும் நேரில் கண்ட மருத்துவர்களின் சான்றுதான் மற்றவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை அளிக்க முடியும். ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் குடிநோய், போதைப் பொருள்கள் உபயோகித்தல் ஆகிய விஷயங்களில் விசேஷ கவனம் செலுத்தி வரும் இந்த நாட்டிலேயே உள்ள பெரிய மருத்துவமனை ஒன்றில் தலைமை மருத்துவராக இருக்கும் ஒருவர் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் இயக்கத்திற்கு இந்த கடிதத்தை தந்துள்ளார். இந்த விஷயத்தில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் பல ஆண்டுகளாக குடிநோய்க்கு சிகிச்சை செய்வதில் நான் தனி பயிற்சி பெற்றிருக்கிறேன். 1934 பிற்பகுதியில் ஒரு நோயாளி என் கவனத்திற்கு வந்தார். அவர் நல்ல சம்பாதிக்கும் திறமையுடைய தகுதியுள்ள வியாபாரியாக இருந்தவர். அவர் எனக்கு தெரிந்தவரை நம்பிக்கைக்கு இடமில்லாத வகை குடிகாரர் ஆகிவிட்டார். 3வது முறையாக நான் அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு குணமாவதற்கான வழி பற்றி சில அனுபவங்கள் தோன்றின. தம்முடைய மறுவாழ்வு முயற்சியில் ஒரு பகுதியாக நம்முடைய கருத்துக்களை மற்ற குடிநோயாளியிடம் சொல்லத் தொடங்கினார்.
மற்ற குடிநோயாளிகளுக்கு சொல்ல வேண்டுமென்பதை வற்புறுத்தினார். இந்த அடிப்படையில் இவர்களைப் போன்ற மனிதர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கொண்ட ஒரு இயக்கம் தோன்றி வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த மனிதரும் 100க்கும் அதிகமான வேறு பலரும் குணமடைந்து விட்டதாக தெரிகிறது. இவர்களில் டஜன் கணக்கானவர்களை எனக்கு நேர்முகமாக தெரியும். மற்ற முறைகளெல்லாம் முற்றிலும் தோல்வி அடைந்த வகையாக சேர்ந்த குடிநோயாளிகள் இவர்கள். மருத்துவ ரீதியாக இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இந்த இயக்கம் வேகமாக வளர அசாதாரண வாய்ப்புகள் இருப்பதால் குடிப்பழக்கத்தில் வரலாற்றில் இவை ஒரு திருப்பு கட்டமாக அமையக்கூடும். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த மனிதர்களிடம் உண்மையாகவே மருந்து இருக்கக்கூடும். அவர்கள் தங்களை பற்றி ஏதாவது சொன்னால் அதை முற்றிலும் நம்பலாம். உங்களில் மிக உண்மையுள்ள வில்லியம் டி சில்க்வர்த் எம்டி எங்கள் வேண்டுகோளுக்கிணங்கி இந்த கடிதத்தை தந்த மருத்துவர் இன்னொரு அறிக்கையில் தம்முடைய கருத்துக்களை விரித்துரைத்திருக்கிறார். இந்த அறிக்கை பின்னால் வருகிறது. இந்த அறிக்கையில் குடிநோயின் சித்திரவதையை அனுபவித்துள்ள நாங்கள் ஒரு குடிநோயாளியின் மனதைப் போலவே அவனுடைய உடலும் இயல்பு கடந்ததாக உள்ளது என்பதை நம்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். எங்களால் எங்கள் குடியை கட்டுப்படுத்த முடியாததற்கு காரணம் எங்களால் வாழ்க்கையுடன் சரியாக பொருந்த முடியாமல் இருப்பது என்றோ, நாங்கள் யதார்த்த நிலையிலிருந்து ஓடுவது என்றோ, அல்லது நாங்கள் ஒரேயடியாக மனம் ஊனமுற்றவர்களாக இருப்பதுதான் என்றோ எங்களிடம் சொன்னால் அது எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எங்களில் சிலர் இந்த விஷயத்தில் இவை ஓரளவிற்கு, ஏன் எங்களில் பெருமளவிற்கு உண்மையே. ஆனால் எங்கள் உடல்களும் நோய்வாய்ப்பட்டிருந்தன என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்தது. எங்கள் கருத்துப்படி இந்த உடல் அம்சத்தை விட்டுவிட்டு குடிநோய் பிரச்சனையை பார்ப்பது முழுமையான பார்வையாக இருக்காது. குடி எங்கள் உடலுக்கு ஒத்துவரவில்லை என்கிற மருத்துவரின் கோட்பாடு எங்கள் கவனத்தை ஈர்க்கிறது. நாங்கள் மருத்துவ நிபுணர்கள் அல்ல. ஆகவே அவருடைய கருத்து சரி அல்லது சரியானது அல்ல என்று நாங்கள் கூறும் அபிப்பிராயத்திற்கு அதிக மதிப்பு கிடையாது. ஆனால் குடிப்பிரச்சனையிலிருந்து குணமடைந்து வரும் குடிநோயாளிகள் என்ற முறையில் மருத்துவர் தரும் விளக்கத்தில் அர்த்தம் இருக்கிறது என்று எங்களால் சொல்ல முடியும். வேறு வகையில் விளக்கம் கூற முடியாத பல விஷயங்களை அது விளக்குகிறது. எங்கள் பிரச்சினைக்கு ஆன்மீக மட்டத்திலும் பொதுத்தொண்டு என்கிற மட்டத்திலும் தீர்வு காண நாங்கள் முயன்ற போதிலும் உடல் நடுங்குகிற நிலை அல்லது மதிமயங்கிய நிலையிலுள்ள குடிநோயாளிகளை மருத்துவமனையில் சேர்ப்பதையே நாங்கள் ஆதரிக்கிறோம். பெரும்பாலும் மதிமயங்கிய நிலையிலுள்ள ஒருவனுக்கு முதலில் செய்ய வேண்டியது அவனுடைய மூளையை தெளிவிப்பதுதான். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லும் ஆலோசனையை புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் அவனால் முடியும். மருத்துவர் இவ்வாறு எழுதுகிறார்: இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் குடிப்பழக்கத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்கு மற்ற எதையும் விட அதிக முக்கியத்துவம் உடையது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தில் விரிவாகவும் மிக திறமையுடனும் விளக்கப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட போது எனக்கு உண்மையான திருப்தி உண்டானது. குடிநோய்க்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்தும் வழக்கத்திற்கும் சிகிச்சையளிக்கும் இந்நாட்டிலுள்ள மிக பழைய மருத்துவமனை ஒன்றின் மருத்துவமனை இயக்குநரான நான் பல வருட அனுபவத்திற்கு பின் இதை சொல்கிறேன். குடிநோயாளிக்கு ஒரு வகை சன்மார்க்க ரீதியான மனோதத்துவம் மிகவும் அவசரமானதும் முக்கியமானதும் ஆகும் என்பது மருத்துவர்களாகிய எங்களுக்கு வெகு நாட்களாகவே தெரியும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முயலும்போது எங்கள் அறிவிற்கு எட்டாத கஷ்டங்கள் தோன்றின. எங்களுடைய அதிநவீன வாழ்க்கை மரபுகள், எல்லாவற்றையும் அறிவியல் கண்கொண்டு பார்க்கும் பழக்கம், இவை காரணமாக எங்களுடைய அறிவெல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நல்ல சக்திகளை பயன்படுத்தி கொள்ளும் தகுதி எங்களுக்கு குறைவாக இருப்பதாக தெரிகிறது. இந்த புத்தகத்திற்கு தன்னுடைய பங்கை கொடுத்தவர்களுள் பிரதானமான ஒருவர்
பல வருடங்களுக்கு முன் இந்த மருத்துவமனையில் எங்களிடம் சிகிச்சை பெற்றார். இங்கிருக்கும்போது அவருக்கு சில கருத்துக்கள் தோன்றின. அவர் அவற்றை உடனே நடைமுறைக்கு கொண்டு வந்தார். பின்னர் தம்முடைய கதையை இங்குள்ள மற்ற நோயாளிகளிடம் சொல்வதற்கு உரிமை அளிக்கும்படி எங்களை கேட்டுக்கொண்டார். சிறிது சந்தேகத்தோடு நாங்கள் சம்மதித்தோம். அதன்பின் நாங்கள் அந்த குடிநோயாளிகளின் முன்னேற்றத்தை பின்பற்றி வந்ததில் அவை எங்கள் கவனத்தை பெரிதும் கவர்ந்தன. உண்மையில் அவற்றில் பல ஆச்சரியமூட்டுபவனாக இருந்தன. இந்த மனிதர்களின் தன்னலமின்மை, அவர்களின் லாப நோக்கம் என்பது கொஞ்சமேனும் இல்லாமலிருந்தது. அவர்களுடைய சமுதாய உணர்வு முதலியன குடிநோய்த்துறையில் நீண்டகாலம் சோர்வுடன் உழைத்து வந்துள்ள எங்களுக்கு உற்சாகமூட்டுவதாக இருந்தது. அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது. அதைவிட அதிகமாக குடிநோயை மரண வாயிலிருந்து இழுத்து கொண்டு வரும் ஒரு வலிமையுள்ள சக்தியில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மனோதத்துவ முறைகள் முழு பலனை அளிக்க வேண்டுமானால் அந்த குடிநோயாளிக்கு உள்ள குடிக்க வேண்டும் என்ற உடலையொட்டியுள்ள ஆசையை முதலில் நீக்க வேண்டும். அதற்கு அவன் மருத்துவமனையில் அதற்குரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்வது பெரும்பாலும் அவசியமாகும். இந்த முற்றிய குடிநோயாளிகளுக்கு மதுவினால் ஏற்படும் விளைவுகள் ஒவ்வாமையின் விளைவுகள். அவர்களுக்குத்தான் மதுவின் மீது மிதமிஞ்சிய ஆசை இருக்கிறது. எப்போதாவது மது அருந்துபவரிடம், மிதமான மது அருந்துபவரிடம் அப்படிப்பட்ட ஆசை இருப்பதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் சில வருடங்களுக்கு முன் இதை எடுத்துச் சொன்னோம். இந்த ஒவ்வாமை குடிநோயாளிகளால் ஒருபோதும் எந்த வகையிலும் ஆபத்தில்லாத முறையில் மது அருந்த முடியாது. ஒரு தடவை மது பழக்கம் ஏற்பட்டு போய் அதை தங்களால் விட முடியாது என்று அறியும்போது அவர்களுக்கு தன்னம்பிக்கை போய்விடுகிறது. மனித முறைகள், மனித சக்திகளில் நம்பிக்கை போய்விடுகிறது. அப்படி ஆகும்போது அவர்களுடைய பிரச்சனைகள் குவிகின்றன. அவற்றை தீர்ப்பது மிக மிக கஷ்டமாகிவிடுகிறது. உணர்ச்சி வசப்பட்ட சாரமற்ற வேண்டுகோள்கள் போதிய பலன் அளிக்க மாட்டா. இந்த குடிநோயாளிகளுக்கு வழங்கும் யோசனைகளில் அக்கறை, ஆழம் இருக்க வேண்டும், வலு இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை மலர வேண்டுமானால் அநேகமாக எல்லா துறைகளிலும் அவர்களுடைய லட்சியங்கள் அவர்களை விட வலிமை பொருந்திய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்வது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சாக இருக்கிறது. குடி நோயாளிகளுக்கான மருத்துவமனை நடத்துகிற மனநோய் நிபுணர்களுடைய பேச்சாக இல்லை என்று யாராவது நினைத்தால் அவர்கள் எங்களுடன் சிறிது பொழுது போர் முனையில் வந்து நின்று அந்த துயர நாடகத்தையும், நம்பிக்கை இழந்துவிட்ட மனைவிமார்களையும் பச்சிலம் குழந்தைகளையும் பார்க்கட்டும். அவர்களுடைய அன்றாட வேலையில் ஒரு பகுதியாக இந்த பிரச்சனைகளை தீர்த்து பார்க்கட்டும். உறங்கும்போதும் இந்த பிரச்சனைகள் அவர்களை விடாது தொடரட்டும். பிறரிடம் குற்றம் காண்பதே தொழிலாக கொண்டவர்களும் கூட நாங்கள் இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு உற்சாகமூட்டுவதைக் கண்டு ஆச்சரியப்பட மாட்டார்கள். பல வருட அனுபவத்திற்கு பிறகு நாங்கள் இவ்வாறு நினைக்கிறோம். அவர்களிடையே இப்போது வளர்ந்து வரும் பொதுநல இயக்கம் அவர்களுடைய மறுவாழ்விற்கு உதவியுள்ள அளவு வேறு எதுவும் உதவவில்லை. மதுவினால் ஏற்படும் ஒரு விளைவிற்காகவே ஆண்களும் பெண்களும் குடிக்கிறார்கள். அந்த உணர்ச்சி அவர்களுக்கு பிடிபடவில்லை. அதனால்தான் மதுவினால் தீமை உண்டாகிறதென்று ஒப்புக்கொண்ட போதிலும் சில காலம் ஆன பிறகு உண்மையானது எது, பொய்யானது எது என்று அறியும் திறனை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய குடிநோய் வாழ்க்கையே இயல்பான வாழ்க்கையாகப்படுகிறது. குடிக்காதிருக்கும் போது அவர்கள் அமைதியின்றியும் எளிதில் எரிச்சல் படுபவர்களாகவும், சில கோப்பைகள் குடித்தால் உடனே ஆறுதல், ஒரு சுகம் கிடைப்பது போல் இருக்கிறது. எல்லோரும் அளவோடு குடித்து எவ்வித சேதமின்றி வாழ்வது போல் தாங்களும் குடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். குடிக்க வேண்டுமென்கிற ஆசைக்கு இடம் கொடுத்து குடிவெறி அதிகரிக்கும் போது அவர்கள் வழக்கமாக இந்த எல்லைகளை கடக்கிறார்கள். வரம்பின்றி குடித்துவிட்டு பிறகு செய்துவிட்ட பிழைக்காக
மனம் வருந்துதல், இனிமேல் குடிப்பதே இல்லை என்று உறுதியாக தீர்மானித்தல், இந்த நாடகம் திரும்ப திரும்ப நடக்கிறது. இந்த நிலையை அடைந்துவிட்ட மனிதனுக்கு அவன் முழுமையான ஒரு ஆன்மீக மாற்றம் அடைந்தாலன்றி மீட்பே இல்லை. இதற்கு மாறாக இதை சரிவர புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இது வியப்பைத் தரலாம். ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் மீட்பே இல்லை என்று தோன்றிய மனிதன், தீர்க்கவே முடியாது என்று கருதி எத்தனையோ பிரச்சனைகள் உடைய மனிதன் எளிதில் மதுவின் மேல் உள்ள ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். அவன் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் சில எளிய விதிமுறைகளை பின்பற்றுவதுதான். எத்தனையோ பேர் என்னிடம் இப்படி முறையிட்டிருக்கிறார்கள். நான் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு போய்க் கொண்டிருக்கிறது? வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எல்லாம் எனக்கு இருக்கிறது. நான் இந்த குடியை நிறுத்தியாக வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் என்னால் முடியவில்லையே. நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மருத்துவர் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ள நினைக்காவிட்டால் ஓரோர் சமயம் இந்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய சக்தி தம்மிடம் இல்லை என்பதை உணரவே செய்வார். அவரால் முடிந்ததையெல்லாம் செய்த போதிலும் அது போதாது. தேவையான ஆன்மீக மாற்றம் ஏற்படுவதற்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தேவை என்பதை நாம் உணர்கிறோம். சிகிச்சைகள் மூலம் குணமானவர்களின் மொத்த எண்ணிக்கை கணிசமாக இருந்தபோதிலும் குடிநோய் பிரச்சினையை முழுமையாக எடுத்துக்கொண்டால் மருத்துவர்களாகிய நாங்கள் அதிகமாக ஒன்றும் செய்துவிடவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பல வகை குடிநோயாளிகள் விஷயத்தில் மனோதத்துவம் அணுகுமுறை பலனளிப்பதில்லை. குடிநோய் மன வலிமையை கொண்டு அடக்கிவிடக்கூடிய பிரச்சினை என்கிற கருத்தை என்னால் ஏற்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் பலரை எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனையை தீர்க்கவோ அல்லது ஒரு வியாபார விஷயமாகவோ பல மாதங்கள் அவர்கள் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு சாதகமாக அந்த விஷயம் முடிவதற்கு ஒரு தேதி குறிப்பிட்டாயிற்று. குறிப்பிட்ட தேதிக்கு ஒரு நாள் முன்பு அவர்கள் ஒரு கோப்பை மது அருந்தினார்கள். அவ்வளவுதான். குடிக்க வேண்டும் என்னும் தீவிர ஆசை அவர்களை பிடித்துக்கொள்ள அதன் முன் வேறெதுவும் முக்கியமாக தோன்றவில்லை. குறிப்பிட்ட தேதியில் சந்திக்க வேண்டியவர்களை அவர்கள் சந்திக்கவில்லை. இந்த மனிதர்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தும் தப்புவதற்காக குடிக்கவில்லை. மனதிற்குள் அடக்க முடியாத ஒரு ஆசையை நிறைவேற்றவே குடித்தார்கள். குடிக்க வேண்டும் என்கின்ற இந்த ஆசை இந்த மனிதர்களை தொடர்ந்து போரிட வேண்டும் என்னும் எண்ணத்தை விட்டுவிட்டு மிகப்பெரிய இழப்புகளை தங்களுக்கு உண்டாக்கி கொள்ளும்படி செய்கிறது. குடிநோயாளிகளை வகைப்படுத்துவது மிகவும் கடினமான வேலை. அதை விரிவாக கூறுவது இந்த புத்தகத்தின் நோக்கமும் அல்ல. ஆனால் உணர்ச்சி தடுமாறுகிற மனநோயாளிகள் இருப்பது தெரிந்ததே. இந்த வகையான நோயாளிகளை நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். அவர்கள் எப்போதும் நாளை நிறுத்திவிடுவேன் என உறுதி கூறுவார்கள். அவர்கள் செய்துவிட்ட தவறுக்காக அளவுக்கு மீறி வருந்துவார்கள். பல தீர்மானங்கள் போடுவார்கள். ஆனால் ஒருபோதும் ஒரு உறுதியான முடிவுக்கு வரமாட்டார்கள். தங்களால் அளவோடு குடிக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்ள மனமில்லாத ஒரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். பல வகைகளில் குடிக்க இவர்கள் திட்டமிடுவார்கள். குடிக்கும் மதுவின் வகையையும் குடிக்கும் சூழலையும் மாற்றுவார்கள். இன்னும் ஒரு வகையினர் சில காலம் சிறிதும் குடிக்காமல் இருந்துவிட்டால் பிறகு ஆபத்து இல்லாமல் குடிக்கலாம் என்று நம்புகிறார்கள். இன்னொரு வகையினர் பித்து பிடித்தது போன்ற சோர்வுக்கு அடிமையானவர்கள். இவர்களை பற்றித்தான் அவர்களுடைய நண்பர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்களை பற்றி ஒரு அத்தியாயமே எழுதலாம். இன்னும் சில வகையினர் இருக்கிறார்கள். மதுவினால் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய விளைவுகளைத் தவிர மற்றெல்லா விதத்திலும் இவர்கள் மற்ற மனிதர்கள் போலவே இருக்கிறார்கள். அவர்களில் பலர் நல்ல திறமைசாலிகள், புத்திசாலிகள், அன்புடன் பழகுபவர்கள். இவர்கள் எல்லோருக்கும் இன்னும் பலருக்கும் ஒரு பொதுவான நோய் உள்ளது. அவர்கள் குடிக்கத் தொடங்கினால் குடிக்க வேண்டும் என்ற அடங்காத ஆசை வளருவதை அவர்களால் தடுக்க முடியாது.
இந்த குணம் நாம் முன்னே ஊகித்தது போல் ஒவ்வாமை காரணமாக தோன்றுவதாக இருக்கலாம். இந்த ஒவ்வாமையே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தலாம். இந்த குணம் எங்களுக்கு தெரிந்த எந்த சிகிச்சையினாலும் நிரந்தரமாக வேருடன் களையப்படுவதில்லை. முற்றிலுமாக குடியை நிறுத்திவிட வேண்டும் என்கிற ஒரே யோசனையைத்தான் நம்மால் கூற முடியும். இதைச் சொன்னால் நாம் உடனே பெரிய வாத பிரதிவாத புயலில் இறங்க வேண்டியதாகும். நாட்பட்ட குடிநோயாளிக்கு சாதகமாகவும் எதிராகவும் எவ்வளவோ எழுதப்பட்டுவிட்டன. ஆனால் மருத்துவர்களிடையே நிலவும் பொதுவான கருத்து என்னவென்றால் அவர்களுக்கு மீட்பே இல்லை என்பதுதான். அப்படியானால் இதற்கு தீர்வுதான் என்ன? என்னுடைய அனுபவங்களில் ஒன்றை சொல்வதே இதற்கு நான் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விடையாக இருக்கும். இந்த அனுபவத்திற்கு சுமார் 1 வருடத்திற்கு முன் நாட்பட்ட குடிநோய்க்கு சிகிச்சை பெற ஒருவனை கொண்டு வந்தார்கள். அவன் இரத்தப்போக்கு நோயிலிருந்து அரைகுறையாகத்தான் குணமாகி இருந்தான். அதோடு மனத்தளர்ச்சியும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. வாழ்க்கையில் பயனுள்ள எல்லாவற்றையும் அவன் இழந்துவிட்டான். இப்பொழுது குடிப்பதற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லலாம். அவன் தனக்கு இனி விமோசனமே இல்லை என்று நம்பினான். அதை ஒழிக்காமல் ஒப்புக்கொள்ளவும் செய்தான். மூளையிலிருந்து மது சாரத்தை நீக்கிய பிறகு மூளைக்கு நிரந்தரமான சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பது தெரிந்தது. இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள மீட்பு திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். 1 வருடம் கழித்து அவன் என்னை பார்க்க வந்தான். அவனை பார்த்தபோது எனக்கு மிகவும் புதுமையான ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. எனக்கு அவர் பெயர் தெரிந்தது. முக அடையாளங்களும் ஓரளவு தெரிந்தன. மற்றபடி அவன் முற்றிலும் வேறு ஆளாக இருந்தான். நான் முன்பு பார்த்த ஆள் நடுக்கம் கண்டவன், நம்பிக்கை இழந்தவன், நரம்பெல்லாம் தளர்ந்து போன ஒருவன். இப்போது என் முன்னால் நிற்பவன் சுய நம்பிக்கையும் மன நிறைவும் பொங்கிக் கொண்டு இருப்பவன். நான் அவனுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவன் எனக்கு முன்பே தெரிந்த ஆள்தான் என்று என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு அவன் புதிய ஆள். அவன் குடியை விட்டு பல நாட்களாகியிருந்தன. எனக்கு மனதிற்கு தெம்பு ஊட்ட வேண்டிய தேவை ஏற்படும் போதெல்லாம் ஒரு பிரபல நியூயார்க் மருத்துவர் கொண்டு வந்த இன்னொரு குடிநோயாளியை நினைத்து கொள்வேன். இந்த நோயாளி தனக்கு என்ன நோய் என்று தானே ஆய்வு செய்து கொண்டு இனி தனக்கு நம்பிக்கைக்கே இடமில்லை என்ற முடிவுக்கு வந்து உயிரை போக்கிக் கொள்ள தீர்மானித்து உபயோகிக்காமல் கிடந்த தானிய களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். அவனை தேடியவர்கள் அவனை கண்டுபிடித்து மிகவும் மோசமான நிலையில் என்னிடம் கொண்டு வந்தார்கள். அவனுடைய உடல் சீரான பிறகு அவன் என்னிடம் பேசினான். இனிமேல் குடிக்க வேண்டும் என்னும் தூண்டுதல் ஏற்படும்போது அதை தடுத்து நிறுத்தும் மனோபலம் தனக்கு உண்டாகும் என்று என்னால் உறுதி கூற முடிந்தால் அன்றி இதற்கு முன் யாராலும் இந்த உறுதி கொடுக்க முடியவில்லை. அவனுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை வீண் முயற்சி என்று சொன்னான். அவனுடைய குடிப்பிரச்சனை மிகவும் சிக்கலானது. அவனுடைய மனச்சோர்வோ அதிகம். இந்த நிலையில் அவனுடைய ஒரே நம்பிக்கை அப்போது நாங்கள் ஆன்மீக மனதத்துவம் என்று அழைத்த முறைதான் என்று கருதினோம். அந்த முறை கூட அவனை குணப்படுத்த முடியுமா என்பதில் எங்களுக்கு சந்தேகம்தான். ஆனால் எப்படியோ இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை அவன் உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டான். இப்போது அவன் குடித்து பல ஆண்டுகளாகிவிட்டன. நான் அவனை இப்போது இடையிடையே பார்க்கிறேன். மனிதத்தன்மைக்கும் ஆண்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அவன் இப்போது விளங்குகிறான். குடி நோயாளி ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை கடைசி வரை படிக்க வேண்டுமென்று நான் மனப்பூர்வமாக ஆலோசனை கூறுகிறேன். அவர் ஏளனம் செய்ய வந்தாலும் அதை வணங்கும் ஒருவராக மாறிவிடலாம். வில்லியம் டி சில்க்வர்த், MD.